உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். டாக்டர் ஆல்பன் அவர்களுடைய ஒன்றில் பையன் போட்டாச்சு. சரி சரி சரி. கழகத் தலைவர் தளபதியார் அவர்களுடைய பிறந்த தின விழா மற்றும் டாக்டர் ஆல்பன் அவர்களுடைய 26வது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் குமரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளருமான அன்புக்குரிய டாக்டர் புஷ்பலீலா ஆல்பன் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஜான் பிரைட் அவர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சோழராஜன் அவர்களே, பெனட் அவர்களே, அமிர்தராஜ் அவர்களே, தங்கவேல் அவர்களே, ஜேம்ஸ் அவர்களே, வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட மருத்துவரணியினுடைய தலைவர் டாக்டர் பிஸ்வின் ஆல்பன் அவர்களே, நிறைவாக உரையாற்றுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய சிறந்த பேச்சாளரும் நம்முடைய தலைவர் அவர்களுடைய நெஞ்சிலே நீங்கா இடம்பெற்றவருமாகிய திராவிட இயக்க சொற்பொழிவாளர் அன்புக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பிஜுலா சத்யானந்த் அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகளிர் அணியினுடைய செயலாளர் அன்புக்குரிய திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் ராஜன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரெஜினால்ட் அவர்களே, ஜான் கிறிஸ்டோபர் அவர்களே, வழக்கறிஞர் சோபிதராஜ் அவர்களே, எஸ்எம் ஷா அவர்களே, அமனுல்லா அவர்களே, அண்ணன் மணி அவர்களே, வழக்கறிஞர் ஜெகநாதன் அவர்களே, மனோன்மணி அவர்களே, ஆசை தம்பி அவர்களே, மற்றும் வருகின்றிருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளை சார்ந்த அன்புக்குரிய நண்பர்களே, அனைவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட நீண்ட இடைவெளிக்கு பிறகு கழகத்தினுடைய சிறந்த சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய உரைகளை கேட்பதில் உங்களைப் போன்று நானும் இருக்கின்ற காரணத்தால் அனைவருடைய பெயரையும் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் ஆல்பன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 26 ஆண்டு காலம் ஆனாலும் கூட கடந்த காலத்தினுடைய நினைவுகளை எண்ணி பார்க்கின்ற போது எப்பொழுதெல்லாம் நான் நாகர்கோவில் பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வருகிறது டாக்டர் ஆல்பன் அவர்களை மாவட்ட செயலாளர் என்ற முறையில் சந்திக்கின்ற போதெல்லாம் அவரோடு அதிக நேரம் செலவழிக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியை சார்ந்த அண்ணன் எஸ்எம் ஷா அவர்களும், எனக்கு பின்னால் அமர்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் மணி அண்ணன் அவர்களும், அன்றைய காலகட்டத்தில் இந்த பகுதியில் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இருந்த ஒய்ஆர் ராஜேந்திரன் அவர்களும் அவரோடு எப்பொழுதும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர்கள். என்றைக்கும் டாக்டர் ஆல்பன் அவர்கள் மாவட்ட செயலாளர் என்ற உணர்வோடு இருக்காமல் தொண்டர்களில் ஒருவனாக இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்த பெரியவரில் அவரும் ஒருவர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கு பகுதியில்
இன்றைக்கு நம்முடைய கூட்டணியில் அங்க வைத்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதி. அப்படிப்பட்ட இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட்காரர்களோடு போராடி இந்த இயக்கத்தை வளர்த்தவர் டாக்டர் ஆல்பன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த பெரியவர் டாக்டர் ஆல்பன் அவர்கள் நம்முடைய தலைவர் தளபதியார் மட்டுமல்ல, நம்முடைய தலைவர் கலைஞர்களுடைய நெஞ்சத்திலே நீங்கா இடம்பெற்றவர். யார் எதை சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் டாக்டர் ஆல்பன் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த இடத்திலையும் விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஆல்பன் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ராமச்சந்திரா மருத்துவமனை என்று நினைக்கிறேன், அப்படிதானே? ராமச்சந்திரா, சென்னையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து டாக்டர் ஆல்பன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருக்கு மருத்துவ வசதிகளை தினந்தோறும் போய் பார்த்து எந்த அளவிற்கு மருத்துவம் மனையில் சிகிச்சை நடைபெறுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். நானும் தினந்தோறும் அந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களை அனுப்பி சந்தித்து அவருடைய டாக்டருடைய உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது, இப்பொழுது என்ன மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, முதலமைச்சர் கேட்டு வர சொல்கிறார்கள் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டு டாக்டர் அவர்களையும் சந்தித்து விட்டு முதலமைச்சரை, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களையும் சந்தித்து இப்பொழுது முன்னாடி இருப்பதற்கு பரவாயில்லை, மருத்துவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி டாக்டர் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கின்ற போது எடுத்து சொல்வேன். ஆனால் எந்த அளவிற்கு சொல்கின்ற போதுதான் கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு டாக்டர் ஆல்பன் அவர்கள் மீது அளவுக்கு மீறிய பாசம் கொண்டிருந்தார் என்பதை அன்றைக்கு என்னால் நேரடியாக பார்க்க முடிந்தது. அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை வளர்த்த தோழர்களை என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் கைவிட்டதில்லை. அதற்கு பிறகு திடீரென்று ஒரு செய்தி வருகிறது. 18ஆம் தேதி 99வது வருடம் 18/3/99 காலையில் டாக்டர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தி வந்தவுடன் உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்று அவருடைய உடலை பார்த்துவிட்டு உடனடியாக முதலமைச்சர்களுடைய இல்லத்திற்கு சென்று கலைஞர் அவர்களை சந்தித்து டாக்டர் ஆல்பன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று சொன்னவுடன் கலைஞர் எந்த பதிலையும் சொல்லவில்லை. அப்படி அமைதியாகவே இருக்கையில் அமர்ந்திருந்தார். எந்த பதிலும் என்னிடத்தில் திருப்பி சொல்லவில்லை. அப்படி வேதனையாக இருந்துவிட்டு நீ உடனடியாக மருத்துவமனைக்கு செல், நான் மருத்துவமனைக்கு வருகிறேன் என்று சொன்னார். உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சர் வர இருக்கிறார்கள் இன்னும் 5 நிமிடத்தில் என்று மருத்துவரிடத்திலே சொல்லி அனைத்து மருத்துவர்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நேரடியாக வந்து மரியாதை செலுத்தி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அன்றைக்கு நான் பார்த்தேன். அந்த அளவிற்கு கலைஞர் அவர்கள் பற்றும் பாசமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக இந்த இயக்கத்தை வளர்த்த டாக்டர் ஆல்பன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்ற போது இன்றைக்கும் அவருடைய செயல்பாடுகள் நீங்கா இடமாக நம்முடைய மனதிலே அலைவோடிக்கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் யார் மீது கோபத்தை கொண்டு கொப்பளித்தாலும் கூட அல்லது அவரை எதிர்த்து நம்முடைய கருத்துக்களை எடுத்து கூறினாலும் கூட அடுத்த நாள் சந்திக்கின்ற போது அதனையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு தொண்டனை அரவணைக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர்தான் டாக்டர் ஆல்பன் அவர்கள். அவருடைய மறைவிற்கு பிறகு நான் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு டாக்டர் ஆல்பன் அவர்கள் கட்டிக்காத்த இந்த இயக்கத்தை
இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் வளர்த்த இயக்கத்தை, இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் காலூன்றி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களோடு போராடி இந்த இயக்கத்தை வளர்த்த பெரியவர் டாக்டர் ஆல்பன் அவர்கள். அதை மனதிலே தாங்கிக் கொண்டு அவர் எந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை வளர்த்தாரோ அதனை பட்டுப்போகாத அளவிற்கு பாதுகாப்போடு கொண்டு சென்ற மாவட்ட செயலாளர்கள் நானும் ஒருவனாக இருந்து அவரை மனதிலே தாங்கிக் கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டேன். ஆனால் இங்கே எனக்கு முன்பாக பேசிய விஜிலா சத்யானந்த் அவர்கள் சொன்னார்கள், பழைய கட்சிக்காரர்களெல்லாம் சிதறி கிடக்கிறார்கள் என்று. எனக்கு மேற்கு பகுதியை பொறுத்தமட்டில் தெரியவில்லை. ஆனால் கிழக்கு பகுதியை பொறுத்தமட்டில் ஒரு குரங்குக்கு கையில் மாலையை கொடுத்தா அந்த பூவை எப்படி சிதறி போயிருக்கோ அதை மாதிரி தான் கிழக்கு பகுதி இருக்கிறது. இதை தலைமை உணரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தில் அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை வளர்த்தவர் டாக்டர் ஆல்பன் அவர்கள். இருந்தாலும் கூட இந்த இயக்கம் வளர வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தவர் டாக்டர் ஆல்பன் என்ற நோக்கத்தோடு இந்த கருத்தை நான் இங்கே இந்த மேடையிலே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக கூட நானும் அண்ணன் ராஜன் அவர்களும் அதேபோன்று அண்ணன் ரெஜினால்ட் அவர்களும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அதேபோன்று இன்றைய மாவட்ட செயலராகவும் இருக்கக்கூடிய அன்புக்குரிய மனோஜ் தங்கராஜ் அவர்களிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஆல்பன் அவர்களுடைய நினைவு தின பொதுக்கூட்டத்தில் கலந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கின்ற காரணத்தால் என்னால் வர முடியவில்லை. இதையும் நீங்கள் பொதுக்கூட்டத்திலே சொல்ல வேண்டும் என்ற காரணத்தால் தான் வரவில்லை என்று சொல்ல. அப்படி இயக்கத்தை வளர்த்தவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு போனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், டாக்டர் ஆல்பன் அவர்கள் எந்த அளவிற்கு மனதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாங்கி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை செல்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய டாக்டர் ஆல்பன் அவர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிசா கைதியாக கூட இந்த இயக்கத்தை வளர்ப்பதில் போராட்டத்தை மீறி நடந்தவர் டாக்டர் ஆல்பன் அவர்கள். அப்படிப்பட்டவர் எந்த உணர்வோடு இந்த இயக்கத்தை வளர்த்தார்களோ அதே உணர்வோடு நாமும் இயக்கத்தை வளர்ப்பதுதான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை. எனவே ஒவ்வொரு தொண்டர்களும் சில வருத்தங்களை மனதில் இருந்தாலும் கூட அதனையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் ஓராண்டு காலத்திற்குள்ளாக ஒரு பொது தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அந்த பொது தேர்தலில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இன்றிலிருந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும். எனவே எந்த தொண்டர்களும் நமக்கு பொறுப்பில்லை என்று ஒதுங்கிவிடாமல் டாக்டர் ஆல்பன் அவர்கள் என்ன நினைத்தார்களோ அவருடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தொண்டர்களும் டாக்டர் ஆல்பன் அவர்களை மனதிலே தாங்கிக் கொண்டு இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று கேட்டு டாக்டர் ஆல்பன் அவர்களுடைய புகழ் ஓங்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.